கத்தர் கொடுத்தது நாளுக்காய் கத்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு ஆகாய் தீர்க்கதரிசி, அவர் என்ன தேவாலய பணிக்காண்டி அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசி. அவர் அழைக்கப்பட்டு தேவாலயம் கட்ட பாதியிலே நிறுத்துறத சொல்லி எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து அவங்க ஆசீர்வாதத்தை இழந்ததுனால ஆசீர்வாதத்துக்கு என்னென்று எச்சரிப்பை கொடுத்து கடைசியில் அவர் முத்திரை மூலமாக அவங்கள மாற்றுவேன், உங்களை ஆசீர்வப்பேன் இன்று முதல்னு சொல்லி அவர் எல்லாம் நம்ம இந்த வசனங்கள்லாம் வீட்டில் ஓடுது தான். இன்று முதல் உங்களை ஆசீர்வப்பேன்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தோட அவர் ஒரு மக்களை நடத்தி கொண்டு போன ஒரு காரியத்தை செய்கிறாரு இந்த ஆகாய் தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசியை பற்றி இன்றைக்கி தியானிப்போம். 2 அதிகாரம் தான். அதையும் நீங்கள் தியானிங்க. சொல்ல போகிற காரியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்மளை நிறைய காரியங்கள் கற்றுத்தரதுக்கு இதை படிங்க. கற்று பெரிய வேலை செய்வோம். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. தேவாலயத்துக்கு கொடுக்கும்பொழுது தேவாலயத்தை ஆண்டவரை கனப்படுத்தும் பொழுது அவர் எப்படி எங்களை கனப்படுத்துவீர் என்ற அந்த விசுவாசத்தை ஆண்டவரை பலப்படுத்தினீரே இந்த ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவரே, அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த அழைப்பை கொடுக்கும்பொழுது அவங்க கீழ்ப்படிந்து இருக்கும்பொழுது ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக்கிட்டாங்க. அதுபோல் நாங்கள் எந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னு சொல்லி ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு எழுதி தந்திருக்கீங்களோ அதுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள நாட்களில் இந்த ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தரணுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நீங்கள் செய்ய இருக்கிற காரியங்களை செய்து முடிக்கணுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். ஆவியானவர் எங்களுக்கு சொல்லித்தந்து அது கீழ்ப்படியாக எங்களுக்கு உதவி செய்யும். துதிகன மகிமையெல்லாம் நமக்கே செலுத்துகிறேன். ஏசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி இந்த வசனத்தில் மேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும். விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும். குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். எல்லா குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் இறங்கி வரணும் பெருமழையா. இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் இறங்கி வரணும் பெருமழையா. எழுப்புதல் தேசத்தில் காண வேண்டும், எழுப்புதல் தேசத்தில் காண வேண்டும். கண்கள் காண வேண்டும் ராஜா, கண்கள் காண வேண்டும். தூதர்கள் கூட்டம் இறங்கி ஏறணும் பரலோக ஏணி படிகளிலே. தூதர்கள் கூட்டம் இறங்கி ஏறணும் பரலோக ஏணி படிகளிலே. யாக்கோபின் தேவன் சப்தம் கேட்கணும், யாக்கோபின் தேவன் சப்தம் கேட்கணும். சபைகள் கேட்கணுமே ராஜா, சபைகள் கேட்கணுமே.
ஆதி திருச்சபை அற்புதங்கள் நடக்கணுமே எங்கள் சபைகளிலே. ஆதி திருச்சபை அற்புதங்கள் நடக்கணுமே எங்கள் சபைகளிலே. குருடர் பார்க்கணும், செவிடர் கேட்கணும், குருடர் பார்க்கணும், செவிடர் கேட்கணும், முடவர் நடக்கணுமே ராஜா, முடவர் நடக்கணுமே. குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும், எல்லா குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும். விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும். ஆகாய் தீர்க்கதரிசி எப்படி ஆண்டவர் அழைச்சிருக்காருன்னு பாருங்கள். ஆலயத்தை கட்ட ஆரம்பித்து அதை பாதியிலே விட்டுட்டு போயிடுறாங்கன்ட்டு அதுதான் முக்கியமாக ஒரு ஆலயத்தை கட்டுறதை பற்றி தான் நிறைய எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்கக்கூடிய ஒரு காரியத்தை தீர்க்கதரிசி செய்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த பாபிலோனில் சிறையிருப்புக்கு பின் இந்த தீர்க்க தரிசனம் ஒரு சேருன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஆகாய்னாலே நிறைய அதோடைய பேருக்கே நிறைய அர்த்தங்கள் நிறையா கொடுத்துருக்காங்க. அவர் ஒரு விசேஷமான ஒரு மனுஷனாக அந்த தீர்க்கதரிசியாக இருக்கார் பாருங்க. கர்த்தருடைய பண்டிகை அந்த ஏதோ ஒரு பண்டிகை நாட்களில் அவர் பிறந்திருப்பார் போல் இருக்குது. அதனால் இந்த பேருக்கு நிறைய இந்த ஆகாய்ங்கிற பேருக்கு பண்டிகை, கர்த்தரின் பண்டிகை, எனது பண்டிகை, இப்படிலாம் நிறைய அந்த பேருக்கு அர்த்தங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அவர் ஒரு பண்டிகை காலத்தில் பிறந்ததுனால அவருக்கு நிறைய அந்த ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்ற ஒரு பேருக்கே ஒரு நல்ல காரியங்கள் இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நம்ம விளக்கத்தில் பார்க்கலாம். இப்போ இவர் முதலாவது என்ன சொல்கிறாருன்னா ஒரு 4 காரியத்துக்கு தான் முதல்ல முக்கியமாக அவர் 2 அதிகாரத்துலையும் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவர் கொடுத்த வேலைகளை என்னென்னா, முதலாவது தேவாலய பணி அரைகுறையாக விட்டுருக்குது. அதை மக்களை கண்டிக்காரு. நீங்கள் எப்படி ஆலயத்தில் இருந்து அப்படி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு வேணுங்க சௌகரியத்தெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களே, அது தவறு அப்படின்னா. ஆனால் மக்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இந்த நேரம் இல்லை, எங்களுக்கு எல்லாம் சேர்த்துக்கிட்டு அப்புறம் தான் நாங்கள் செய்வோம்னு சொல்லும்போது இவர் அதுக்கு விடவே மாட்டேங்கிறார். ஆலயத்தை முதல்ல கட்டணும் அப்படின்னு சொல்லி கண்டித்து அதை செய்கிறதுக்கு ஊக்குவிக்காரு. அப்புறம் அந்த தேவை பணியை அந்த சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுல அந்த அழைப்பை ஒருத்தர் தான் கொடுத்து நம்ம எப்படின்னு செஞ்சிடலாம், யாரையாச்சும் வச்சுனாலும் நம்ம செய்யணும் கண்டிப்பாக, ஆலயத்தை இப்படி விடக்கூடாது, அது எப்படி நொறுங்கி இடிஞ்சு கிடக்கிறத விட்டுட்டு நம்ம வீடு கட்டிட்டு சுகபோகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த இதை சொல்றாரு. 3வது பார்த்திங்கன்னாக்கி இந்த நமக்கு இதெல்லாம் இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்குது, நம்மளே பணம் இல்லாமல் எதுவும் இல்லாமல் இப்போ தான் நம்ம ஏதாவது நம்ம தொழிலோ ஏதோ ஆரம்பிக்கலான்ட்டு நம்ம இருக்கோம். இப்போ போய் ஆலயத்தை கட்ட சொல்றாரு இவர் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போன இருந்த மக்களுக்கு அவர் ஒரு அழைப்பை கொடுத்துக்கிறாரு, நம்ம செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஊக்கத்தை கொடுக்குறாரு. 4வது பார்த்தீங்கன்னாக்கா அவர் கீழ்ப்படுதல் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க, இப்போதான் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். இல்லாட்டா நீங்கள் எவ்வளவு தான் நீங்கள் சம்பாதிச்சாலும் அது உங்களுக்கு என்ன செய்யுது, ஆசீர்வாதமாக இருக்காது அப்படிங்கிறத ரொம்ப எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்குறத நீங்கள் பார்க்கலாம். ஆகாய் 1வது அதிகாரத்தில் 1லேருந்து 5 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த காரியங்களை நீங்கள் படிக்கலாம். அவருடைய கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி நீங்கள் என் வீடு பாழாக கிடக்கும்போது நீங்கள் மச்சி வீடு அதெல்லாம் கட்டி நீங்கள் இருந்தீங்கன்னாக்கி அதனால என்ன செய்யறாரு ஆண்டவர் சொல்கிறது என்ன காரியங்கன்னாக்கி, நீங்கள் திரளாக வச்சாலும் அது என்ன செய்ய முடியாது, ஒன்றும் அறுக்க முடியாது, எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு கஷ்டம் தான் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அவர் எச்சரிக்கை கொடுக்கறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ சிறைப்பிலேருந்து வந்தவொடனே இஸ்ரேல் மக்கள் என்ன செய்தாங்கன்னா, என்னெல்லாம் எல்லாத்தையும் செய்தாங்க. என்னென்னா வீடு கட்டுறாங்க, அப்புறம் தொழில் தொடங்குறதுக்கு அவங்க பண்ணுறாங்க, குடும்பத்தை எப்படி நம்ம நடத்துது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காங்க. ஆனால் ஆலய திருப்பணி அது இடையில நின்று கிடக்குது. அந்த ஆலயத்தை திருப்ப கட்டணும் அப்படிங்கிறத இவங்க அதை செய்யவே இல்லை, அதை ஒரு பொருட்டாகவே எடுக்காதபடி இருக்கிறதுனால அந்த தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் அவங்களுக்கு சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் இது ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம ஆலயத்துக்கு கொடுக்குறது, ஆண்டவர் கொடுக்குற காரியங்கள் முதலாவது நம்ம
அதை செலுத்தும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிச்சு கொள்ள முடியும். அதனால் அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம தடையாக இருக்கிறது இந்த ஆகாய் முதல்ல சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, இங்கே எவ்வளோ விதைச்சாலும் அது உங்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்காது அப்படின்னு சொல்லி எச்சரிப்பு சத்தம் கொடுக்கும்போது மக்கள் வந்து அதை சரின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதலாவது இடத்துல 6லேருந்து 11 வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த உழைப்பு கற்ற இதெல்லாம் கிடைக்காது. கர்த்தர் வந்து நமக்கு வந்து அவர் விருப்பத்தின்படி நம்ம நடக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை இழந்ததெல்லாம் நமக்கு வந்து தர்றதுக்கு அவர் வல்லமையுள்ளவர்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது அவங்க வந்து கேட்டு அதை தொடங்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. தொடங்கும்போது இந்த ஆகாய் 1:12 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அந்த தலைவர்கள் எல்லாருமே சரின்னு சொல்லி செவி கொடுத்து அவங்க கர்த்தருடைய பணியை செய்கிறதுக்கு அவங்க தொடங்க ஒப்பு கொடுத்துட்டு அதை செய்கிறதுக்கு அவங்க தீவிரமாக போகிறாங்க. அப்போ இவர் வந்து கீழ்ப்படுதல்னால ஆண்டவர் ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரிக்க முடியும்னு 1:13 பார்த்தீங்கன்னா தனக்கு கீழ்ப்படிந்த மக்களோடு அவர் வந்து சொல்கிறாரு, ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் அவர் தீர்மானத்தின்படி நீங்கள் பெறப்பட்டு அந்த வேலையை நீங்கள் செய்யுங்க, அதை நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஆண்டவருக்கு உதவி செய்கிறதுக்கு வல்லமுள்ளவராக இருக்கார். அதனால் நம்மளோட இருக்கார் ஆண்டவர். அது மூலமாக நம்ம வந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும்னு சொல்லி அவர் விசுவாசமாக இருந்த பெரிய விசுவாசத்தில் நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா. அப்போ வந்து ஆண்டவர் இதெல்லாம் செய்வார், உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அவர் குறைவு இருக்குது, எல்லாமே செய்ய முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்பொழுது கூட ஒரு தைரியப்படுத்துறதுக்கு ஒரு மனுஷன் வந்து இந்த தீர்க்கதரிசி இருக்காருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ 2வது பார்த்தீங்கன்னாக்கி 2:15 19 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க சிந்திச்சு பார்த்து ஆண்டவர் கூறின அந்த அதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு ஆலயத்தை கட்ட தொடங்கி அவங்க வந்து வெற்றியும் கிடைக்குது அவங்களுக்கு. அப்போ நமக்கு குறைகள் இருக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் திருப்ப தருகிறவர். ஆனால் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு பெரிய காரியத்தை சொல்கிறாரு. ஆலயத்தை கட்டுறதுக்கு இந்த கடினமான உழைப்பு அவரை வந்து நம்ம அவருடைய சித்தத்துக்கு நம்ம வேலை செய்யும் பொழுது அவர் வந்து நம்மளை பயன்படுத்தி நம்மளை ஒரு பாத்திரமாக அவர் வரைந்து ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக எப்படி பாருங்கள் அழிஞ்சு போகிறது. அவங்க குறைவாக இருக்கும் பொழுது நமக்கு சில காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு குறைவாக இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு உதவி செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கொடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு செய்வார்னு சொன்னாலும் அந்த காரியத்தில் மூலமாக அவங்க ஆசீர்வாதத்தை பெறுவாங்கல்ல. அது மாதிரி அந்த ஆசீர்வாதத்தை பெறதுக்கு இவர் வந்து ஒரு ஆலோசனை சொல்லும்போது அதுக்கு கீழ்ப்படுத்தாங்க. அந்த கீழ்ப்படுத்தல் தான் ரொம்ப முக்கியமானதுங்க. அந்த கீழ்ப்படிஞ்சு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காங்க. இந்த 2:3-9 வரைக்கும்லாம் படித்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட நிலையில் அந்த ஆலயம் எப்படி இருந்துன்னு சொல்லி அவர் சொல்கிறார். அது பாலஞ்சு அந்த கட்டடம்லாம் பார்த்திங்கனாக்கி இந்த நம்ம தண்ணிலாம் போகாமல் காஞ்சி எப்படி கிடக்கும் வெடித்து அந்த மாதிரி பாசி பிடிச்சி அந்த மாதிரி மழை பெஞ்சுனா பாசி பிடிச்சி அந்த மாதிரி அது கட்டடமே வந்து ஒரு உருகுலைஞ்சு கிடந்துருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இப்படி கட்டுறீங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். சுமார் 15 ஆண்டு அவங்க வந்த பிறகு 15 ஆண்டு அவங்க வந்து அந்த வேலையே நடத்தாமல் நிறுத்தி வச்சுருந்துருக்காங்க. ஆனால் தட்டி எழுப்பி ஆகாய் தீர்க்கதரிசி அதை செய்கிற சொல்கிறதுனால அவர் வந்து செய்கிறாருங்கிறத பார்க்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து எந்த காரியத்தை சொன்ன உடனே கீழ்ப்படுறதுனால அவங்களுக்கு ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்னாக்கி அவங்களுடைய வாழ்க்கையில் அவர் வந்து சில காரியங்கள் நெருக்க வரும் பொழுது நமக்கு சில காரியங்களை நமக்கு உணர்த்ததுக்காண்டி அந்த சில காரியங்கள் நடக்குது அப்படிங்கிறத உணர்த்ததுக்காண்டி இந்த தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் இதை எழுதி தந்திருக்கிறார் நமக்கு. 1. 2வது பார்த்திங்கன்னா நமக்கு ஆண்டவர் வந்து எதுக்கு நமக்கு முன்னுரிமை கொடுக்குறாரோ அது நம்ம தெளிவாக நமக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரோ அதில் தெளிவாக இருந்து அதில் வாழ்றதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்ளணும். 3வது பார்த்திங்கன்னாக்கி காலதாமதமாக இருக்குது. பார்த்திங்கன்னா காலதாமதமாகுது நமக்கு ஆசீர்வாதம் காலதாமதமாக ஏன் ஆகுதுன்னாக்கி நம்ம ஆண்டவருக்கு ஏதோ செய்கிறதுக்கு நம்ம காலதாமதமாக ஆகும் பொழுது அது நமக்கு காலதாமதம் ஆகுது அப்படின்னு சொல்லி என்ன இடத்துல நாங்கள் வந்து அதில் நாங்கள் தவறாக இருக்கோம் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம அதை கேட்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொள்கிற பிள்ளைங்களாம் இருக்கணும். அதை தான் இங்கே உணர்த்துறது ஆகாய் தீர்க்கதரிசி சொல்கிறாரு. அவர் வந்து என்ன ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்யாமல் உங்களுக்கு விருப்பப்பட்டதை செய்கிறதுனால நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறீங்க அப்படிங்கிறத அந்த 2வது அதிகாரத்தில் பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்லி நமக்கு கற்றுத்தரதை நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் 2வது அதிகாரம் தான் நீங்கள் இதெல்லாம் படிச்சிங்கனாக்கி அதில் உள்ள காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆலயத்தை கட்டுறதுக்கு எப்படி பாதிக்கப்பட்டாங்க, எப்படி கடைசியில் ஆண்டவர் வந்து முத்திரை மோதிரமாக நம்ம மாற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் அதை தான் கடைசியில் ஆசீர்வாதத்தின் காரியங்களை தான் அவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறத பாருங்கள். சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த குமாரனாகிய செருபாவேலே என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக்கி வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், என்னை சேனைகளின் கர்த்தர் என்று சொல்கிறார். ஆண்டவர் வந்து முத்திரை மோதிரம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த முத்திரை மோதிரத்துக்கே ஒரு நிறைய காரியங்கள் நமக்கு கற்றுக்கொள்ள முடியுங்கிறத அந்த இடத்துல பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து
நிறைய காரியங்கள் நிறைய பேரை அவர் வந்து நீங்கள் விளக்க மாதிரி பைபிள் புக்கெல்லாம் படிச்சிங்கனாக்கி அதுலேருந்து நிறைய காரியங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த முத்திரை மோதிரங்கிறதுக்கு நிறைய காரியங்கள் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு முத்திரை மோதிரம், அது வந்து அது ஒரு அதிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கனத்துக்குரிய ஒரு அங்கீகாரம். நம்ம ஒரு சீல் வைக்காங்க பார்த்தீங்களா, கவர்மெண்ட் செயல்னு வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது ஒரு முத்திரை மோதிரங்கும் போது ஒரு அடையாளத்தை நமக்கு சொல்கிறாரு. அது ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்கிறதுக்கு சொல்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து இது பெரும்பாலும் இந்த பொண்ணு வெள்ளி, அவங்க தங்கத்தில் வெள்ளியில் தான் ரொம்ப இது பண்ணாங்க. அதனால் அந்த இடத்த அந்த இதை வச்சு இந்த மோதிரத்தில் உள்ள கல்லை வந்து அதில் வந்து பதிக்கப்பட்டு அந்த அந்த உருவம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த உருவம் என்ன மாதிரி செய்யணுமோ அது செய்ததை இந்த மெழுகுலையோ இல்லாட்டா அந்த மெல்லிய இந்த களிமண் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து அதை வந்து அப்படியே அழுத்துவாங்க. அழுத்தும் போது அந்த முத்திரை அந்த வருமாமா. அதுக்கு அந்த முத்திரைக்கு வந்து நிறைய காரியங்கள் இருக்குது, கவர்மெண்ட் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய இருந்தது. நான் ஒரு சில காரியங்கள் சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை படிச்சிங்கனாக்கி உங்களுக்கு தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத எப்படி செஞ்சார் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நம்ம இது நடக்குமா, இப்படிப்பட்டவங்க இருக்காங்களா, இப்படி செய்ய முடியுமா, ஆலயத்தை தான் முதலிடம் கொடுத்து செய்வாங்களா, அவங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பாங்களா, அவங்கள முத்திரை மோதிரமாக மாற்ற முடியுமா அப்படின்னு நம்ம யோசித்தோம்னாக்கி நிறைய பேர் அந்த மாதிரி இருந்த லிஸ்ட்டே வந்து நம்ம விளக்கங்கள்லாம் பார்த்தோம்னா தெரியும். முதலாவது பார்த்திங்கன்னா மார்ட்டின் லூத்தர் அப்படிங்கிறவர். அவர் அடுத்தது டார்வின் சொல்லி ஒருத்தர் இருந்திருக்கிறாரு, ஸ்டாப்சன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், மூடி முல்லர் அப்படின்னு நிறைய சாதனைகளை சாதித்தவங்க அவங்க இருக்காங்க. நிறைய பேர் அந்த மாதிரி முடியாது அப்படிங்கிற காரியத்தெல்லாம் முடித்தவங்க, அது இவங்களெல்லாம் லிஸ்ட் போட்டிருக்குது. அவங்கெல்லாம் அந்த பெரிய ஆற்றலை வந்து ஆண்டவர் கொடுத்துருந்தாரு, அதை வந்து செய்து முடித்தாங்கல்ல. அந்த மாதிரி நம்மிடத்துலாம் ஆவியானவர் அன்னைக்கு நடத்தின அதே ஆவியானவர் இன்றைக்கு நம்மகிட்ட இருக்கிறாரு. இந்த பணிக்கு நம்ம ஆகாய் தீர்க்கதரிசி எப்படி அறைகொள்ளிட்டு எல்லாத்தையும் செய்து முடிச்சாரோ, அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வச்சுருந்தாருன்னா அதை வந்து நம்ம செய்து முடிக்கிறதுக்கு இந்த காரியங்கள்லாம் நிறைய பேர் ஆனால் நிறைய மனுஷங்க செஞ்சுருக்காங்க. நிறையா அவர் தீர்க்கதரிசி தான் செய்வார் அப்படிங்கிறதால இல்லை, நிறைய ஆட்களை வந்து இப்படி வச்சு செஞ்சுருக்கிறாரு. நிறைய காரியங்கள் செஞ்சவங்களை தான் நான் இப்போ இந்த லிஸ்ட்டில் படித்தேன். அப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சவங்கள போல் நம்மளும் இருக்கணும். நம்மளே வாழ்க்கையிலும் வந்து இந்த மாதிரி காரியங்களை ஆண்டவருக்குன்னு செய்து ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் அந்த ஆகாய தீர்க்கதரிசி சொல்றாரு. அதில் முக்கியமானது, நீங்கள் இந்த ஆகாய தீர்க்கதரிசியை எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஆலயம் கட்டுறது ஒன்று, அடுத்தது வந்து இன்று முதல் நான் வேணால் ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிற அந்த ஆண்டோடைய வாக்கு அவர் கீழ்ப்படிந்த போது தான் அவங்களுக்கு அந்த தண்டனையிலேருந்து விலக்கி நிறைய ஆசீர்வாதத்தை இழந்து போக இங்கே சொன்னதை தண்டனையை எடுத்து ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஊற்ற அவங்கள மாற்றி அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்காரு. நான் இன்றைக்கி ஆசீர்வதிப்பேன், நான் எப்பவும் ஆசீர்வதிப்பேன் உங்களை அப்படின்னு சொல்லி இழந்து போனது எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து கொடுத்து ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கிறார். அதனால இந்த ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக ஆலயத்தை கட்டுறது, அடுத்தது ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொண்டாங்க. அவர் சொன்னது கீழ்ப்படிஞ்சு அவங்க செய்கிறதுனால. அதனால் நம்மளும் வந்து என்ன செய்யணும், ஆண்டவர் சொல்கிறாரோ ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்கிறாரோ கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வச்சு நம்மளையும் ஆசீர்வத்து இப்படி நடத்துறதுக்கு வல்லமுள்ள நிறைய பேர் லிஸ்ட்டு சொன்னேன். அந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது போல் நம்மளை இந்த நாட்களையும் நடத்த அவர் வல்லமை உண்டு. அதனால் நம்மளும் அர்ப்பணித்து ஆண்டவருக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள நம்ம வாழ்க்கையில் ஏதாவது தாமதிச்சோம்னா ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்களை செய்யாமல் நம்ம இருந்தோம்னாக்கி நம்முடைய வாழ்க்கையிலே அது தாமதமாகும். அதனால் தாமதம் இல்லாமல் செய்கிறதுக்கு எனக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே. ஆவியானவர் மூலமாக நீங்கள் கற்றுக் கொடுத்து எல்லாத்தையும் நடத்தினீரே, அதுபோல் எங்களையும் நடத்துங்க, எங்களையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெயிப்போம். என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. நான் என் கலங்கனும் என் நாயன் இருக்கையிலே, நான் என் கலங்கனும் என் நாயன் இருக்கையிலே, என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. ஆம் சாமி, எல்லா குறைவுகள் மத்தியிலும் ஆண்டவரே ஆலயம் கட்டி கொண்டிருந்த பாதியை விட்டு அவங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் பொழுது ஆண்டவரே அவங்க எல்லா ஆசீர்வாதத்தை இழந்து போன பொழுது இந்த ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லி ஆண்டவரே அவங்கள அதை கீழ்ப்படிந்து நடத்தி செல்லும் பொழுது அவங்களை ஆசீர்வதித்து நடத்தினீங்களே சுவாமி. இழந்து போனதை தண்டனையை எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே முத்திரை மோதிரமாய் மாற்றி இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டாங்களேப்பா. அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன உங்களுக்கு
கீழ்ப்படியாதபடி நீங்கள் செய்ய இருக்கிற காரியங்களை எதில் நாங்கள் தாமதமாக இருக்கிறோமோ அதை சுட்டி காட்டி எங்களை நடத்தி செல்ல ஆண்டவரே, இந்த ஆகாய் தீர்க்கதரிசி அன்றைக்கு அந்த மக்களை ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வந்தாங்களே சுவாமி, அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதத்தை தாமதித்து நாங்கள் இருக்கிறோமோ, அதை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடி இருக்கிறோமோ, அது எங்களுடைய குறைகளாக தான் இருக்கும் ஆண்டவரே. அந்த குறைகளை சுட்டி காட்டி இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள பிள்ளைகளாக காணப்பட எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்று முதல் ஆசிரியப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறத்தக்கதான கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்களை சொன்னதை செய்து முடித்த அநேக மக்களை நாங்கள் கண்டோமே ஆண்டவரே. அவங்கள போல நாங்களும் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள பிள்ளைகளாய் நீங்கள் உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்க கிருபை தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறப்பா. நாங்கள் எந்த இடத்துல நாங்கள் ஆண்டவரை தவறி போனோமோ அந்த இடத்துல நீங்கள் ஆண்டவரை தூக்கி எடுத்து எங்களை ஆண்டவரை நாங்கள் தண்டனைக்கு தப்பித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்குங்க, நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நீங்கள் எங்களுடைய நல்ல மேய்ப்பராக இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறப்பா. இப்படி பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்தப்படுத்தி எங்களை பரிசுத்தமாக மாற்றிருக்கீங்களே, நீதிமானாக மாற்றிருக்கீங்களே, அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் ஆண்டவரை பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கும் பொழுது எந்த இடத்துல ஆண்டவரை தாமதத்தோடு இருக்காங்களோ, எந்த இடத்துல குறைவுகளும் இருக்காங்களோ ஆண்டவரை, எந்த இடத்துல வெக்கப்பட்டு இருக்காங்களோ அந்த இடத்துல ஆண்டவரை சுற்றி காட்டி அவங்களுக்கு ஆண்டவரே இந்த இடத்துல நீ எப்படி நடக்கணும்னு சொல்லி நடக்க வேண்டிய வழிகளை ஆண்டவரை ஆலோசனை எங்களுக்கு தருகிற தேவன் நீங்கள் என்பதை பிள்ளைகள் கண்டுகொள்ளட்டும், அதில் நடந்து செல்லட்டும். எந்த இடத்திலும் சத்துரு எத்தனை திட்டங்கள் வைத்திருந்தாலும் எல்லாவற்றையும் மதமாக்கி தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று நீங்கள் வைத்திருக்க சுதந்திரத்தை ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக அநேக பிள்ளைகள் எழும்பத்தக்கதாக இந்த நாட்களிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்படியே நீ செய்து வழிநடத்த போகிறக்காக நன்றி செலுத்தும். முக்கியமாக ஆண்டவரே உமக்கு செலுத்த வேண்டிய கனத்தை நாங்கள் செலுத்தும் போது ஆண்டவரே நீங்கள் எல்லா ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு தர வளமுள்ளவரை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கிற அப்பொழுது இவைகள் எல்லாம் உலகத்தில் உள்ள எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களே, அதுபோல் உண்மை தேடுகிற பிள்ளைகளாய் காணப்பட இந்த நாட்களை அர்ப்பணிக்கிற சுவாமி. நீங்கள் அற்புதமாக நடத்துங்க, போகிலும் வாரத்திலும் கூட இருங்க. ஒவ்வொரு மனிதர்களோடு பேசும் பொழுதும் ஆண்டவரை பழகும் பொழுதும் ஆண்டவரே ஒவ்வொரு நேரத்திலும் நீங்கள் இடைப்பட்டு எங்களை நடத்தி செல்லணுமாய் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் அப்படியே நடத்த போகிறக்காக நன்றி செய்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. துதிக்கான மயமெல்லாம் உமக்கு செலுத்துகிற ஆண்டவரே உண்மையே முன்வைத்து ஜெபிக்கட்டும், ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளட்டும். எங்கள் ஜெபத்துக்கு பயிர்படுத்தப்படியா நன்றி. மறுபடியும் அவனுடைய சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் உமக்கு செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கன்னா பிதாவே, ஆமென்.